நமது தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களுக்கு பின்பும் அறிவியல் உள்ளது. அறிவியல் என்பது நம்மை குழப்பத்திலிருந்து புரிதலுக்கு எடுத்து செல்லும் ஒரு செயல்முறை என்கிறார்கள் அறிஞர்கள். நம்ம இந்திய அரசாங்கத்தோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மூலமா அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் அறிவியல் சார்ந்த அறிவை மக்களுக்கு எடுத்துரைக்க எடுக்கப்படும் ஒரு முயற்சி தான் அறிவியல் பலகை. இப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியோடு நம்ம MOP சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கக்கூடிய முயற்சி தான் அறிவியல் பயணம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. வணக்கம் 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 நேயர்களே. இன்றைய அத்தியாயத்துல அறிவியல் பூர்வமா நானோ டெக்னாலஜி பத்தி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்காக 6 பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்கோம். அது என்னென்ன பகுதிகள், அதுல என்னென்னலாம் கேட்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நானோ டெக்னாலஜினா என்ன, அது எந்தெந்த துறையிலலாம் உதவியா இருக்குன்னு தெளிவா அறிவியல் பகுதியிலையும், அதன் பிறகு சமீபத்துல நானோ தொழில்நுட்பம் என்னென்ன விஷயத்துல எல்லாம் உதவிகரமா இருக்குன்னு வெளிவந்த செய்திகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பிறகு வியப்பூட்டும் விஞ்ஞானில இந்த நானோ தொழில்நுட்பம் உருவாக்க ஒரு முக்கிய காரணமா இருந்த ரிச்சர்ட் பிலிப்ஸ் ஃபேமன்ற இவரை பத்தி தான் விரிவா தெரிஞ்சுக்க போறோம். பிறகு வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, எர்த் டே, ஸ்பேஸ் டேன்னு எவ்வளவோ அறிவியல் ரீதியான தினங்களை கொண்டாடுறோம். ஆனா நேஷனல் நானோ டெக்னாலஜி டேவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? அதை பத்தின ஒரு சின்ன தகவலை அறிவியல் தினங்கள் பகுதியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடைசி பகுதியான அறிவியல் நேர்காணல்ல பேருக்கு ஏத்தா மாதிரி நானோ டெக்னாலஜி ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற மதிப்புக்குரிய டாக்டர் சித்தார்த் அவர்களை தான் இந்த நேர்காணல சந்திச்சு நானோ தொழில்நுட்பத்தின் அடிப்படை அறிவியல் விஷயங்களான பலவற்றை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசார் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் RJ துர்கா மற்றும் RJ மது. இன்னும் ஏன் நேயர்களே காத்துட்டு இருக்கணும், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ முதல் பகுதியான அறிவியல்ல நமக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்க நானோ தொழில்நுட்பத்தை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ஹே மது, என்ன இவ்ளோ மும்முரமா போன் நோண்டிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா, நானோ டெக்னாலஜி பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனா ஒன்னும் புரியல. அதான் அதை பத்தி ஃபர்தரா சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னு. அப்படியா? நீயா இது படிக்கலாம் சரியா மது? போதும் கலாய்ச்சது, இவ்ளோ பேசுறியே. உனக்கு நானோ தொழில்நுட்பத்தை பத்தி தெரியுமா? ஏன் தெரியாம, அதான இப்போ பலருடைய பேசு பொருளாவே ஆகிட்டு வருது. நல்லாவே தெரியுமே. அப்பனா எங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றது? கண்டிப்பா. உனக்கு சொல்லாமலா? நானோ டெக்னாலஜில என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நானோ டெக்னாலஜினா என்னன்னு முதல்ல சொல்லு. ஏதோ ஆட்டம்ன்றாங்க, மாலிக்யூல்ன்றாங்க, ஒண்ணுமே புரியல. அவ்வளோதானே, நான் சொல்றேன். நானோ தொழில்நுட்பன்றது ஒன்றும் இல்லை மது. இப்போ அட்டாமிக் லெவல்லையோ இல்ல மாலிக்யூல் லெவல்லையோ, அதாவது அணுவின் நிலை, அதனுடைய மேட்டர்ல நம்ம கையாளுற விதம் மற்றும் இன்ஜினியரிங்க தான் நானோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஆட்டம்ஸ், அதாவது அணுக்கள்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில சயின்டிபிக் மாற்றங்களை தான் நானோ தொழில்நுட்பம்னு சொல்றோம். இப்போ புரியுதா? இப்போதான் புரியுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் துர்கா, நானோன்னு சொல்றாங்க, அப்பனா அது அளவுல ரொம்ப சின்னதா இருக்கும்ல? இதுல இருந்தே தெரியுது உனக்கு ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ்னா எந்த அளவுக்கு தெரியும்னு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா என்ன? என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு பதில சொல்லுமா. சொல்றேன். நானோன்னு சொல்லக்கூடிய இந்த கிரீக் வார்த்தைக்கான அர்த்தம் மிக மிக சிறியதுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சின்னதுன்னு சொல்ல வர? 10 to the power of -9 meters. எளிமையா சொல்லணும்னா மனிதனுடைய ஒரு முடியின் அளவுல இருந்து 1000 மடங்கா குறைச்சா எவ்வளோ சின்னதா இருக்குமோ அதான் இந்த நானோவின் அளவு. சரி, இவ்ளோ சின்ன பொருளா இருக்கே, இதுல இருந்து உருவாக்குற பொருள் ஸ்ட்ராங்கா இருக்குமா? நல்லா கேட்டப்போ. இந்த நானோ தொழில்நுட்பத்தின் கட்டமைப்பு, அதாவது மேனுஃபேக்சருக்கு 2 விதமான மெத்தட்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஒன்று டாப் டவுன் அப்ரோச், மற்றொன்று பாட்டம் அப் அப்ரோச்.
டாப் டவுன் அப்ரோச்னா ஒரு மிக பெரிய மெட்டீரியலை உடைச்சு அதுல இருந்து சின்ன மெட்டீரியலா மாத்துறது. இப்போ சிற்பிகள்லாம் எப்படி ஒரு பெரிய கல்லுல இருந்து ஒரு அழகான சிற்பத்தை வடிக்கிறாங்க அது போல. அடுத்து பாட்டம் அப் அப்ரோச். அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச்க்கு அப்படியே மாறானது. சின்ன சின்னதா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பொருளா மாத்துறது. இதுக்கு சான்றா களிமண் வடிவத்தை சொல்லலாம். எப்படி ஒரு சின்ன மெட்டீரியலான களிமண்ல இருந்து ஒரு சிலையோ பானையோ வடிவமைக்கிறாங்க. இதுவும் நானோ டெக்னாலஜின்னு ஒரு அங்கம். இப்ப புரியுதா? இப்போ நல்லாவே புரியுது துர்கா. சரி, இதுக்குன்னு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கும்ல, அத பத்தி சொல்லு. இப்போதான் கரெக்டான கேள்வியை கேட்டிருக்க. இந்த தொழில்நுட்பத்துல நானோ ஸ்கேல் பார்ட்டிகல்ஸ்னு ஒரு வித்தையை கையாளுறாங்க. அதாவது 1 நானோமீட்டர்ல இருந்து 100 நானோமீட்டர் அளவுக்குள்ள என்னென்ன துகள்கள் இருக்கோ அதை தான் நானோ ஸ்கேல் பார்ட்டிகல்னு சொல்வாங்க. ஓ ஆமா, ஏன் குறிப்பா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க? இதனால என்ன பயன் இருக்கு? இப்போ ஒரு பெருசா இருக்கக்கூடிய மெட்டீரியலை நம்ம நானோ ஸ்கேல் மெட்டீரியலா மாத்தும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸும் மாறும்னு சொல்லலாம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இப்போ மின்சாரம் அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாத பொருளை அதை நானோ ஸ்கேல் மெட்டீரியலா மாத்தும் போது அது மின்சாரத்தை கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இது ஏன்னா நம்ம அந்த மெட்டீரியலை மாத்தும் போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் மாறும். அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தொழில்நுட்பம் ரொம்ப பயனுள்ளதாகவும் நிறைய இடத்துல பயன்படுத்தலாம்னு சொல்ல வர, அதானே? பரவாயில்லையே, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. சரி, இது என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் உதவும்? என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் உதவலன்னு கேளு. அவ்வளோ ஃபீல்ட்ஸ்ல இந்த நானோ தொழில்நுட்பம் ரொம்பவே உதவிகரமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், விண்வெளியே எடுத்துக்கோ. ஏன்? என்னது, விண்வெளியா? அந்த துறைக்கும் நானோ டெக்னாலஜிக்கும் என்னமா சம்பந்தம்? ஏன் சம்பந்தம் இல்லாம? ஸ்பேஸ்ன்றது ஒரு பரந்து விரிந்த பிரம்மாண்டமான இடம். சொல்ல போனா மனுஷங்களான நம்ம ஸ்பேஸ பத்தி வெறும் 4% தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னும் நம்ம ஸ்பேஸ பத்தி தெரிஞ்சுக்க 96% இருக்கு. சரி, நீ பெரிய அறிவாளின்றத ஒத்துக்கிறேன். ஆனா விண்வெளிக்கும் நானோ டெக்னாலஜிக்கும் என்ன சம்பந்தம்ன்றத பத்தி இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்றேன். ஸ்பேஸ்ல ரொம்ப நாட்களுக்கு மனுஷங்களால இருக்க முடியாதுன்னு, அப்படி இருக்கிறதுனால ஆபத்துகள் செலவுகள் எல்லாமே அதிகம்னு யோசிச்சுதான் செயற்கை ராக்கெட் செயற்கைக்கோள்கள்னு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட செயற்கைக்கோள்கள் இப்போ எதுல செயல் புரிஞ்சிட்டு வருதுன்னா சோலார் பேனல்ஸ்னால தான். அதாவது சூரிய தகடுகள்னால தான் வேலையே செய்யுது. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த செயற்கைக்கோள்கள்லாம் சூரியனை விட்டு தூரமா போகும்போது செயலிழந்துடுது. அதனால தொலைதூரம் சென்று நம்மளால ஆய்வுகள் மேற்கொள்ள முடியல, அதானே சொல்ல வர? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட மது. இது செயற்கைக்கோள்களுக்கு மட்டும் இல்ல, ராக்கெட் போன்ற எல்லா வகையான விண்கலத்துக்கும் இது பொருந்தும். போதுமான எனர்ஜி இல்லைன்னா ஸ்பேஸ்ல போய் மாத்தவா முடியும்? அதுக்கு சாத்தியமே இல்லைன்றதுனால தான் நானோ டெக்னாலஜி அதுக்கும் உதவுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், எடுத்துக்காட்டுக்கு கம்யூனிகேஷன் சிக்னல் எடுத்துக்கோ. ஏன்? இந்த பிரச்சனைய நானோ எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு பொருள் மூலமா சரி செய்ய முடியும்னு நான் சொல்லல, நாசா விஞ்ஞானி மெய்யப்பன் அவர்களே சொல்லியிருக்காரு. அண்மை செய்திகள். கீழடியில் புதிதாக பொருட்கள் கண்டறிந்ததில் அப்பொருட்களில் நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தி இருப்பதை தொல்பொருள் ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். ஹே, என்ன துர்கா, நானோ தொழில்நுட்பம் இப்போதான் படிப்படியா வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்ன. ஆனா இப்போ செய்திகள்ல கீழடியில ஏற்கனவே நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலையே. ஆமா மது, ஆனா நீ கவலைப்படாத. இத பத்தி நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன். நான் உனக்கு சொல்றேன். சொல்லு, தெரிஞ்சுக்கவே ஆர்வமா இருக்கு.
இந்த மாதிரி நானோ தொழில்நுட்பங்கள்லாம் முழுமையா வளர்ச்சி அடைய பல நூற்றாண்டுகள் எடுக்கும்னு சொல்ற இந்த காலத்துல 2600 ஆண்டுகள் முன்பாகவே நம்ம தமிழர்கள் நம் முன்னோர்கள் நானோ டெக்னாலஜில நானோ கார்பன் டியூப்னு ஒரு அங்கத்தை பயன்படுத்தி ஒரு வலுவான பானைகள் எல்லாம் படைச்சிருக்காங்க. அதாவது கிமு 600லயே கண்டறியப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தை பத்தி தான் இந்த மாடர்ன் உலகம் இன்னும் முழுமையா கண்டறியப்படவே இல்லை. ஹே, இப்பதான் சமீபத்துல இது சம்பந்தமா பார்த்த ஒரு வீடியோ ஞாபகத்துக்கு வருது. அப்படியா? என்ன வீடியோ அது? அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? நானோ கார்பன் டியூப்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை எச்சமுள்ள பானைகள், அதாவது உடைந்த பானைகள்ல இருந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் நானோ டியூப்ஸ் என்ற விஷயத்தையே 1991 தான் கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 1991 இருந்து 2006 வரைக்கும் அமெரிக்கா மட்டும் கிட்டத்தட்ட 4500க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை இந்த நானோ கார்பன் டியூப்ஸ்க்கு பேட்டன்கள் வழங்கப்பட்டிருக்குன்றத குறிப்பிடத்தக்கது. ஹே, அப்போ உனக்கு கிராஃபைன் பத்தியும் தெரிஞ்சிருக்கோம்ல, அது என்னன்னு எனக்கும் நம்ம நேயர்களுக்கும் புரியுற மாதிரி எளிமையா சொல்றியா? ஏன் தெரியாம, நல்லாவே தெரியும். இந்த கிராஃபின்றது கார்பன் அணுக்கள் பெட்ஷீட் மாதிரி படர்ந்து அடுக்கடுக்கா அடுக்கப்பட்டிருக்கும். அதை தான் கிராஃபைட்னு சொல்லுவோம். லாஸ்டா ஒரே ஒரு கார்பன் ஷீட் இருந்தா அதை தான் கிராஃபின்னு சொல்லுவோம். எளிமையா சொல்லணும்னா சிங்கிள் ஷீட்னா கிராஃபின், நிறைய ஷீட் அடிக்கிருந்தா கிராஃபைட், அதானே சொல்ல வர? கரெக்டா சொன்னதுர்கா. அது மட்டும் இல்ல, இந்த கிராஃபின் இல்லனா நானோ டியூப்ஸை வண்டா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கிராஃபின் சிங்கிள் ஷீட்டா உருளை வடிவத்துல மடிச்சா அதை தான் கார்பன் நானோ டியூப்ஸ்னு சொல்லுவோம். ஹே மது, இதுதானே sp2 பாண்ட் வகையை சார்ந்தது. அதாவது வைரத்தை விட உறுதியான ஒன்று தானே இந்த நானோ கார்பன் டியூப்ஸ். சரியா சொன்னதுர்கா. ஏன்னா டைமண்ட், அதான் வைரம் வந்து sp3 பாண்ட சேர்ந்தது. இந்த கார்பன் டியூப்ஸ் sp2 பாண்ட் வகையை சார்ந்தது. அதான் அவ்வளவு உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமான மின் கடத்தி, வெப்ப கடத்தி, எடை குறைவும் கூடன்னு அதை பத்தின நல்ல விஷயங்களை அடுக்கி கொண்டே போலாம். இந்த மெட்டீரியலை தான் சுமார் 2600 வருடங்களுக்கு முன்னாடி கீழடியில நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னா கேட்கவே வியப்பா இருக்கு மது. என்ன நேயர்களே, இந்த அறிவோம் அறிவியல் பகுதியில நானோ தொழில்நுட்பத்தை பத்தி எண்ணற்ற செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்ததா சமீபத்துல நானோ டெக்னாலஜியின் உதவியால் என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்கன்றத தான் அறிவியல் 360ல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். என்ன மக்களே, நானோ டெக்னாலஜில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நானோ டெக்னாலஜியோட கண்டுபிடிப்புக்காக காப்புரிமை வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம தமிழ்நாடுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல புற்றுநோயை குணப்படுத்த உதவுற நானோ துகள்கள் கண்டுபிடிப்புக்காக காப்புரிமை வாங்கியிருக்காங்க. இத பாரதியார் யூனிவர்சிட்டியில வேதியியல் துறையில உதவி பேராசிரியரா பணிபுரியிற சாரதா தேவி மற்றும் தாவரவியல் துறையில உதவி பேராசிரியரா பணிபுரியிற குரு சரவணனும் காப்புரிமை வாங்கியிருக்காங்க. எந்த வகையில நானோ மருத்துவத்தை பயன்படுத்தி காப்புரிமை வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கவே ஆர்வமா இருக்குல்ல? வாங்க அதை பத்தி கேட்கலாம். தமிழ்நாட்டோட மாநில மலரான செங்காந்தல் செடியோட கிழங்குல இருக்கிற சாரை வச்சு புற்றுநோயை குணப்படுத்துற வெள்ளி நானோ துகள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்காக மத்திய அரசு காப்புரிமை வழங்கியிருக்காங்க. இத பத்தி சாரதா தேவி மற்றும் குரு சரவணன்ட்ட கேட்டபோது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, புற்றுநோய்க்கு பயன்படுத்துற மருந்து எல்லாமே புற்றுநோய் பாதிச்ச செல்ஸை தாண்டி புற்றுநோய் பாதிக்காத செல்ஸையும் சேர்ந்து அழிக்குது. ஆனா நாங்க கண்டுபிடிச்ச வெள்ளி நானோ துகள்கள் புற்றுநோய் பாதிச்ச செல்ஸை மட்டும்தான் அழிக்கும். அப்புறம் புற்றுநோய் பாதிக்காத செல்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கவும் செய்யும். இத பரிசோதனை செய்யறதுக்காக முதற்கட்டமா நாங்க இந்த நானோ துகள்களை எலிக்கு செலுத்தி பார்த்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே எங்க கண்டுபிடிப்பு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு இந்த பரிசோதனை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மனித பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வர கண்டிப்பா ஒரு சில வருஷம் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நேயர்களே, கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சிறப்பான செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இப்போ நீங்க கேட்ட இந்த செய்தியே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதே.
2 வருஷத்துக்கு முன்னாடியே நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு +1 படிக்கிற பையன் ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கான். இந்த பையனோட பேரு ராஜ்குமார். இவர் மதுரை மாவட்டத்துல அலங்காநல்லூர்ல இருந்துட்டு வராரு. நானோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கண்ணு தெரியாதவங்களுக்கு பக்கத்துல யாராச்சும் போறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவங்க யூஸ் பண்ற ஸ்டிக்லயே அலாரம் செஞ்சிருக்காரு. மலை கிராமத்துல சிக்னல்ஸே நிறைய இடத்துல கிடைக்காது. ஆனா ராஜ்குமார் அதெல்லாம் பொய்ன்னு உடைச்சு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு அற்புதமான சிக்னல் கிடைக்கக்கூடிய டவரை கிரியேட் பண்ணி இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. சொகுசு கார்ல கிடைக்கக்கூடிய விலையுயர்ந்த சென்சார்ஸை இவரால 4000 ரூபாய்க்கே செய்ய முடியுமா? கேட்கவே வியப்பா இருக்குல்ல. நானோ டெக்னாலஜியால கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் ரீசன்ட் டேஸ்ல தான் நமக்கு அதிகமா தெரிய வந்தாலும் நமக்கு தெரியாத பல கண்டுபிடிப்புகள் சில வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ அடுத்த பகுதியான வியப்பூட்டும் விஞ்ஞானி பகுதியில நானோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துக்கு பெரும் பங்கு வித்திட்ட ஒரு விஞ்ஞானிய பத்தி தான் பேச போறோம். வாங்க அது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். என்னதான் எரிக் ட்ரெக்ஸ்லர், நிக்கோலஸ், ஹாரி குரோட்டோ, கிறிஸ்டி, சுமியோன்னு நானோ தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கு பல பேர் வித்துட்டாலும் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இருந்தது ஒருத்தர் தான். அவர் பேர் தான் ரிச்சர்ட் பிலிப்ஸ் ஃபேமன். 1918 பிறந்த இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட். குவாண்டம் மெக்கானிக்ஸ், த தியரி ஆஃப் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ் போன்ற பல விஷயங்களை தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸை டெவலப் பண்ணதுக்காக 1965 நோபல் பரிசையும் பெற்றிருக்காரு. ஆனா ஃபேமன் தியரிட்டிக்கலா நானோ டெக்னாலஜி மூலமா தான் பிரபலமாகிறாரு. 1959 டாப் டவுன் நானோ டெக்னாலஜின்ற தலைப்புல லெக்சர்ஸ், புக்ஸ்னு நிறைய வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தின் பெயர் There is Plenty of Room at the Bottom. அது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்தை 3 வால்யூமா பப்ளிஷும் பண்றாரு. அதையும் தாண்டி நம்மில் பல பேருக்கு ஆப்பன்ஹைமர் என்னும் சயின்டிஸ்ட பத்தி தெரியும். வரலாற்றில் பெரும் பங்கு வகித்த நியூக்ளியர் பாம்னு சொல்லக்கூடிய அணுகுண்டு தயாரிப்புல பெரும் தலைமை பொறுப்புல இருந்தவர் தான் இந்த ராபர்ட் ஆப்பன்ஹைமர்னு சொல்லக்கூடிய தியரி பிசிசிஸ்ட், அதாவது கோட்பாட்டு இயற்பியலாளர். இன்னும் தெளிவா சொல்ல போனா எக்ஸ்பிரிமெண்ட்டை செயல்முறையா அல்லாம தியரிட்டிக்கலா ரைட்டிங்ல ஃபார்முலா மூலமா நிரூபிக்கிறது தான் இந்த கோட்பாட்டு இயற்பியலாளருடைய வேலை. நம்ம ஃபேமன் அவர்களும் கோட்பாட்டு இயற்பியலாளராக தான் பணிபுரிஞ்சிருக்காரு. இவருடைய வேலைகளையும் இவர் பப்ளிஷ் பண்ண புத்தகங்களையும் பார்த்து ஆப்பன்ஹைமர் அவர்கள் தலைமை தாங்கிய நியூக்ளியர் பாம் ப்ராஜெக்ட்ல 1943 சேர்ந்தாரு. பிறகு லாஸ் அலாமோஸ் என்னும் இடத்துல ஹான்ஸ் பீத் தியரிட்டிக்கல் டிவிஷன்ல ஒரு ஃபிஷன் பாம் கட்டமைப்பை உருவாக்க பீத் என்னும் விஞ்ஞானி மற்றும் ஃபேமன் அவர்களும் இணைந்து கோட்பாடை எழுதுறாங்க. அதுல ஃபேமன் அவர்கள் பெரும் பங்கு வகித்திருக்காரு. 1978 ரிச்சர்ட் பிலிப்ஸ் ஃபேமன் அவர்கள் லிப்போசார்கோமா என்னும் ஒரு அரிதான கேன்சர் நோயினால் அவதிப்படுறாரு. மருத்துவர்கள்லாம் சேர்ந்து அறுவை சிகிச்சை செய்து அவருடைய கிட்னி மற்றும் மண்ணீரல் பகுதியிலிருந்து ஒரு பெரிய கட்டியை நீக்கி எடுக்கிறாங்க. பிறகு 1986 மற்றும் 1987 இதே போல அறுவை சிகிச்சை இவருக்கு பண்ணப்படுது. அதன் பிறகும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, டயாலிசிஸ், அப்படி இப்படின்னு நிறைய ஆண்டு மருத்துவத்திற்கும் மருத்துவமனையிலும் செலவிடுறாரு. கடைசியா பிப்ரவரி 15, 1988 தன்னுடைய உயிரை இழந்து இவ்வுலகத்தை விட்டு பிரிகிறாரு. என்னதான் அவருடைய உடல் இந்த உலகத்தில இருந்து மறைந்தாலும் அவர் கண்டறிந்த பல கண்டுபிடிப்புக்காகவும் அறிவியலுக்காக தனது முழு வாழ்வை அர்ப்பணித்த ரிச்சர்ட் பிலிப்ஸ் ஃபேமன் என்றும் வரலாற்றில் தனக்கென ஒரு இடம் பெற்று என்றுமே இருப்பாரு. என்ன நேயர்களே,
ஃபேமன் என்றவர் யார்? அவர் நானோ டெக்னாலஜிக்கு எவ்வளோ உதவிகரமா இருந்தாரு, நானோ தொழில்நுட்பத்தையும் தாண்டி எவ்வளோ கண்டுபிடிப்புக்கு வித்திட்டவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்போ அடுத்த பகுதியான வீட்டுக்கு வீடு விஞ்ஞானில வீட்லயே நானோ டேப்ல இருந்து ஒரு செயல்முறையை எப்படி செய்யறதுன்னு தான் கேட்க போறோம். வாங்க நேயர்களே, பகுதிக்குள்ள போலாம். நானோ டெக்னாலஜின்ற ஒரு விஷயம் சயின்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்களா? நானோ டெக்னாலஜியால கண்டுபிடிக்கப்பட்ட நானோ டேப் அதாங்க சமீப காலத்துல நீங்க கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே. அத கிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றத பத்தி தான் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு விஞ்ஞானி பகுதியில நம்ம கேட்க போறோம். நானோ டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட நானோ டேப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு ஸ்மால் பீஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல மொத்தமா 4 சைட்ஸ் இருக்கும். அதுல 3 சைட்ஸை மொத்தமா டேப் போட்டு கவர் பண்ணிட்டு ஒரு சைட்ல மட்டும் ஒரு சிரிஞ்ச் போற அளவுக்கு இடம் விட்டுக்கோங்க. சிரிஞ்சில் ஏதாச்சும் கலர் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது பார்க்கவே கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும். உள்ள இன்ஜெக்ட் பண்ண உடனே நம்ம அடிக்கடி விளையாடுற பலூன் மாதிரியே இருக்கும். அண்ட் அது உடையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதுல தனித்துவமான விஷயம் என்னன்னா, இது குழந்தைகள் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே சேஃப். அடிக்கடி பலூன்ஸ்லாம் வாங்கி உடஞ்சு போறதால என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய கெடுதல் ஏற்படுது. ஆனா நானோ டேப் அப்படி இல்லை. அது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஸோ மண்ணில் சீக்கிரமா மக்கக்கூடியவை. அதனால நம்ம பயப்படாம யூஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இது சிறியவர்கள் மட்டும் இல்ல, பெரியவர்களோ இந்த நானோ டேப்பை செஞ்சு பார்க்கணும்னு ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். கண்டிப்பா செஞ்சு பார்த்து நானோ டெக்னாலஜி பத்தின அறிவியல் பூர்வமான விஷயங்களை வீட்லயே செஞ்சு கத்துக்கோங்க. இப்போ அடுத்த பகுதியான அறிவியல் தினங்கள்ல நானோ தொழில்நுட்பத்துக்கு சம்பந்தமான தினத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க அறிவியல் தினங்கள் பகுதிக்குள்ள போலாம். அறிவியல் தினங்கள்னு சொன்னதும் என்விரான்மெண்ட் டே, எர்த் டே, வாட்டர் டே, சாயில் டே இப்படிலாம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நானோ தொழில்நுட்பத்துக்கு சம்பந்தமாகவும் அதனுடைய வளர்ச்சியை பெருக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த நேஷனல் நானோ டெக்னாலஜி டே கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 9ஆம் தேதி இந்த தேசிய நானோ தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த தினம் எதுக்காக, ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நானோ தொழில்நுட்பத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். வெறும் சயின்டிஸ்டுக்கும் அந்த துறையை சார்ந்திருக்கும் மக்களுக்கும் மட்டும் தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்டுபிடிப்பை பாமர மக்களுக்கும் தெரிய வைக்கணும். அவங்களுக்கும் இந்த துறை சம்பந்தமான அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றது தான் இந்த தேசிய நானோ தொழில்நுட்ப தினத்தை கொண்டு வரதுக்கான காரணமே. அவேர்னஸ் சொல்ற, ஆனா என்ன அவேர்னஸ்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்றியே. சொல்றேன் மது. ஏசிஎஸ்ன்ற நானோ டெக்னாலஜி நிறுவனம் போன வருடம் இந்த தினத்தை முன்னிட்டு நானோ டெக்னாலஜி இப்போ நம்ம சந்திச்சுட்டு வர ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பிரச்சனையான கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்றதுக்கு, அதாவது அதை எந்தெந்த விதத்திலலாம் ஆபத்துகளை குறைக்கலாம், அதுக்கு நானோ தொழில்நுட்பம் எவ்வளோ உதவிகரமா இருக்குன்றத பத்தி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல இருந்து பல பேருக்கு நானோ டெக்னாலஜினா என்ன, அது எவ்வளோ உதவிகரமா இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நானோ சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து நானோ தொழில்நுட்பம் வாழ்வுக்கும் வாழ்வியல் வளர்ச்சிக்கும் எவ்வளோ உதவிகரமா இருக்குன்றத உணர்த்துறதுக்காக மாரத்தான் ரேஸை ஆர்கனைஸ் பண்ணி அதுல பங்கு பெற்று நானோ தொழில்நுட்பத்தின் அவசியத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஓ, இவ்வளோ பண்ணியிருக்காங்களா? அப்போ கண்டிப்பா பல பேருக்கு இந்த நானோ தொழில்நுட்பம் பத்தியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லு. கரெக்டா சொன்ன. என்ன நேயர்களே, இந்த அறிவியல் தினங்கள் பகுதியில நம்ம இந்த நானோ தொழில்நுட்பத்துக்கான தினத்தை பத்தி விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் நாங்க இவ்வளோ நேரம் இந்த நானோ தொழில்நுட்பத்தை பத்தி பேசியிருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி வருமா? இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் ஆவலுடன் காத்துட்டு இருந்த அறிவியல் நேர்காணல் பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கூட நானோ டெக்னாலஜியை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இணைந்திருக்கிறார். இவர் பிடெக் அண்ட் எம்டெக் இன் நானோ டெக்னாலஜி அண்ட் ஃபிலோசஃபி இன் நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜியில் டாக்டரேட் பட்டம் பெற்ற மதிப்பிற்குரிய டாக்டர் சித்தார்த் அவர்கள்
நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை தீர்த்து வைக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். சார், என்னதான் நானோ தொழில்நுட்பத்தை பற்றியும் அதோடைய பயன்பாட்டை பற்றியும் நாங்கள் நிறைய பேசினாலுமே ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிற மாதிரி வரவே வராது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், நானோ தொழில்நுட்பம்னா என்னன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள். நானோ டெக்னாலஜினா என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு குண்டூசி எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். அந்த குண்டூசியை நம்ம 1000 டைம்ஸ் கட் பண்ணால் அது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும்னு நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுமா? முடியாது. நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு டைனி பார்ட்டிக்கல். ஸோ இந்த மாதிரி டைனி பார்ட்டிகளில் தான் நம்ம நானோ பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம். ஒரு நானோ ஆட்டமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 0.1லேருந்து 0.5 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் கூட நானோ டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லா ஜென்ரலையும் காமனாக யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் கூட நானோ டெக்னாலஜி இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்குன்றதுக்காக. ஈவன் கிளாத்திங், ஃபர்னிச்சர், டென்னிஸ் பால்ஸ் மாதிரி டே டு டே லைஃப்பில் நானோ டெக்னாலஜி எல்லாமே எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். நானோ டெக்னாலஜியோட பயன்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் மக்களுக்கு அதிகமாக தெரிய வருது. அண்ட் இப்போன்னு இல்லாமல் நானோ டெக்னாலஜியை பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்களா? அப்படி பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது எந்த வகையிலலாம் பயன்படுத்தியிருப்பாங்க? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நானோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டுலேயும் ரோமன்ஸால் பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜினே சொல்லலாம். ஏஷியன் ரேஸில் மிரர் டெக்னாலஜியில் தான் ஒரு தனித்துவத்தை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா, நானோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதே இல்லை. ஏஷியன் டைம்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பார்வைக்கு அது ஜஸ்ட் இப்போ தான் தெரியுது. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் ரோமன் எம்பையர் பற்றி பேசலாம். நம்ம இந்தியாவுக்கே வருவோம். இந்தியாவில் இருக்கிற கிராஃப்ட்மென்ஸ்லாம் வேர்ட் ஸ்டீல் நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. வேர்ட் ஸ்டீல்னால் ஒன்றும் கிடையாது, ஸ்டீல் தான். அதை வந்து ஃப்ளாட்டாக மோல்ட் பண்ணி ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த நானோவோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு சுல்தானோட ஸ்வாட்ஸ், அப்புறம் அஜந்தாவோட பெயிண்டிங்ஸ்லாம் கூட இருந்திருக்கு. இப்போ கூட பல பேர் பேசக்கூடிய கீழடியில் பார்த்திங்கன்னா ஒரு பழங்கால மண்பானையிலேருந்து 600 BCயில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு நானோ பொருளை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேயே ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். என்னதான் எவ்வளவோ துறைகள் வந்தாலுமே நம்மளுடைய மனித வாழ்க்கையில் அன்றாட ஒரு இன்றியமையாத தேவைப்படுறது வந்து மருத்துவத்துறை தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மருத்துவத்துறையில் நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் நானோ தொழில்நுட்பம் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது? அண்ட் ஏன் இம்பார்ட்டண்ட்? நானோ டெக்னாலஜின்றது எல்லா துறையிலையும் வந்து நிறைய சாதிச்சுட்டு இருக்குது. ஆனால் இந்த மருத்துவத்துறையில் ஏன் அது வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். நானோ பார்ட்டிகல்ஸ் அதோட தனித்துவமான பண்புகள் காரணமாக மருத்துவத்துறையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் உடம்புல எந்த இடத்துல மருந்து போய் சேரணுமோ அது சரியாக அந்த இடத்துக்கே இந்த மருந்து கொண்டு போய் சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸை குறைக்குது. சில மருந்துகள் எல்லாம் உடனே கரையக்கூடிய தன்மையை கொண்டு தான் இருக்குது. அதை இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னும் சில மருந்துகள் அதோட டோசேஜ் ஃப்ரீக்வன்சியை குறைச்சி இந்த மருந்து நீண்ட நாள் அதோட வேலையை செய்கிற மாதிரி பண்ணுது. இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸால் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான மருந்துலாம் அதோட டார்கெட் அடைகிற வரைக்கும் இந்த நானோ பார்ட்டிகல் செயலிழக்காமல் பார்த்துக்குது. நானோ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து இப்போ யூஸ் ஆகிட்டே வருது. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர், எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜின்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ஃபீல்டில் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னலாக என்னென்ன பொட்டன்ஷியல் அட்வான்டேஜஸ்லாம் கிடைக்குது ரேதர் தேன் யூஸிங் அ நார்மல் டெக்னாலஜி? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நானோ மெட்டீரியல்ஸ்லாம் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் அபிலிட்டிஸ் தான். கடத்து திறன் அண்ட் வினைத்திறன்லாம் சொல்லுவாங்கள்ல, அது போன்ற பண்புகளால் நானோ டெக்னாலஜி தனித்து நிற்குது. இந்த துறை கண்டிப்பாக நல்ல பயனுள்ளதாக பெரிய வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் நல்ல உதவியாக இருக்குது. நானோ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே துல்லியமாக கணக்கு பண்ணி மெடிசன்ஸ், அதாவது மருந்துங்களை நம்ம உடம்புல எந்த இடத்துல பாதிப்பு உண்டாகியிருக்கோ அங்கே எக்ஸாக்டாக செலுத்தக்கூடிய, அதாவது பர்டிகுலர் செல்லில் கூட நம்மளால இன்ஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஒரு மெடிசன் எடுத்தால் நம்ம எதுக்கு கவலைப்படுவோம்? ஆப்வியஸாக சைடு எஃபெக்ட்ஸ்க்கு தான். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கக்கூடிய வழியை வகுக்கிறாங்க. அண்ட் ஒரு ஃபீவரோ கோல்டோ எது வந்தாலுமே வேகமாக ரிக்கவர் ஆகணும் தான் நம்ம நினைப்போம், ரைட்? ஸோ அதுக்குமே சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ்லாம் ட்ரைங் தட் பெஸ்ட். அண்ட் அதில் நல்ல ரிசல்ட்ஸும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா
இந்த நானோ தொழில்நுட்பம் மூலமாக வழக்கத்தை விட சீக்கிரமாக ஒரு நோயை டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா கேன்சர் போன்ற கொடிய நோய்கள்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டறியப்படுறது பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ இயர்லியாக கண்டுபிடிக்கிறது மூலமாக சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம், உயிரை கூட காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நானோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் மாறலாம். ஏன்னா அதோட தனித்துவமான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதிர்பார்க்காத சில டேஞ்சரான விஷயங்களே ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஏன்னா டெஃபினட்டாக ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் நானோ மெட்டீரியல் ஆர் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாக தான் செய்யும். எப்படி ஒரு ரெப்புடேட்டிவ் பிராண்டில் ட்ரெஸ் வாங்கினா காஸ்ட்லியாக இருக்குது, அது மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு கண்டுபிடிப்புனா அது நல்லதாக இருக்கும், தீமையாக இருக்கும். அது போல தான் முடிஞ்ச வரைக்கும் நன்மைகளை நிறைய எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் உணவு அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதே நேரம் ஃபுட் சேஃப்டி, உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் உணவு சேஃப்டியை பற்றி ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய விதமான செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நானோ தொழில்நுட்பம் இந்த ஃபுட் சேஃப்டிக்குள்ளே வந்ததுன்னா, உணவு பராமரிப்புக்குள்ளே இல்லை ஃபுட் ஹைஜீனிக்குள்ளே வந்ததுன்னா எந்த அளவுக்கு அது உதவிகரமாக இருக்கும், இன்னும் ஃபுட் சேஃப்டி அப்படின்றத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுமா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். ஏன் பல பேர் வெளியே சாப்பிட மாட்டாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ஃபுட்டை ஹைஜீனிக்கான முறையில் உருவாக்குறாங்களா இல்லையா அப்படின்ற பயம். என்னதான் உணவுப் பொருட்கள்லாம் கம்மி விலையில் கொடுக்கும்போது ஆச்சரியமாக இருந்தாலும் மறுபக்கம் ஒரு பயம் வருது. இது நல்ல முறையில் தயாரிச்சிருக்காங்களா, நல்ல பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுதா அப்படின்றலாம். அதுக்கும் இந்த நானோ தொழில்நுட்பம் உதவிகரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபுட் சேஃப்டி அதுக்கு உதவுறது நானோ சென்சார்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அசுத்தங்கள் இல்லைனா பேத்தோஜன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, கிருமிகள், ஜெம்ஸ் இது ஃபுட்டில் இருந்தாலும் ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் சேஃப்டி, உணவு அண்ட் தரம், அதாவது ஃபுட் குவாலிட்டியும் இதனால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா உணவோட நிறையா நல்ல மாற்றங்கள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இன்னும் நல்ல ஹெல்த்தியராக ஹாப்பியரான லைஃப்பை லீட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான உணவை மேக்ஸிமம் கொடுக்கணும்னு இருப்பீங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு இருக்கும். ஆப்வியஸாக எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடியது தான் அது. ஸோ நம்மளால் ப்ளேம் பண்ண முடியாது. கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் நானோ என்கேப்சுலேஷன். இது எப்படி உதவுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணவுப் பொருளோட ஃப்ளேவரில் இருந்து நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ்னு எல்லாத்தையுமே ரொம்ப எஃபெக்டிவாக டெலிவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் அண்ட் அந்த உணவுப் பொருளோட நியூட்ரியன்ட் வேல்யூஸ்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்தோட மதிப்பையும் ரொம்ப நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணுது அண்ட் அதிகரிக்குது. இது நானோ என்கேப்சுலேஷனோட வேலை. ரொம்ப 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 நன்றி சார். ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய நேயர்களுக்கும் நானோ டெக்னாலஜினா என்ன, அது எந்தெந்த துறையிலலாம் உதவிகரமாக இருக்குது, இதே மாதிரி நானோ டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இன்னும் மனித வாழ்க்கைக்கு எவ்வளோ உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நாங்கள் எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் மூலியமாக. ரொம்பவே தேங்க்யூ சார். என்ன மக்களே, அறிவியலோட உதவியால நானோ தொழில்நுட்பம் மருத்துவத்துறை, விண்வெளித்துறை, டெக்ஸ்டைல் துறை, உணவுத்துறை மற்றும் வேதியியல் துறை போன்ற பல துறைகள்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அப்புறம் நம்மளுடைய தினந்தோற வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கா விளங்குதுன்றத பத்தி அறிவியல் பூர்வமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நானோ தொழில்நுட்பம் மூலமா பல சுவாரஸ்யமான அறிவியல் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இது போன்ற சுவாரஸ்யமான அறிவுபூர்வமான அறிவியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கேளுங்கள். நீங்க இவ்வளோ நேரம் கேட்டு ரசிச்சது விஞ்ஞான் பிரசார் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயணம் நிகழ்ச்சி. நான் உங்கள் RJ துர்கா மற்றும் RJ மது. Inform, educate and entertain. Tune in to MOP CRS 107.8. Our radio, our community, our